வந்து ஷார்ட் ஹேண்ட் கிரிப் பிடிக்கிறோம் அப்படின்னா பெவல் கிரிப் பிடிக்கிறோம்னா அப்போ தான் கண்ட்ரோல் கிடைக்கும். ஓகே, லாங் ஹேண்ட் பிடிக்கிறத விட ஷார்ட் ஹேண்ட் கிரிப் பிடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? கண்ட்ரோல் கிடைக்கும். நம்ம டேப் என்ன பண்ணுவோம்? முன்னாடி இருக்கும்போது மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? பெவல் கிரிப் பிடிச்சி தான் நான் டேப் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி ஷெட்டில் உடம்பு கிட்ட விட்டு டேப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஷெட்டில் என்ன பண்ண மேக்ஸிமம் எவ்வளோ ஃப்ரெண்டில் பிடிக்க முடியுதோ அவ்வளோ மேக்ஸிமம் முன்னாடியே பிடிச்சி டேப் பண்ணு. ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பண்ணுங்கள். ரொம்ப நேரம் இல்லாமல் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் டேப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ரேக்கெட் கீழே டவுன் ஆகக்கூடாது. ஓகே, என்ன ஆகணும்? ரேக்கெட் டேப்புங்கிறது இவ்வளோதான். டேப்னா இவ்வளோதான். ரேக்கெட் என்ன ஆகக்கூடாது? டவுன் ஆகக்கூடாது. ஏன் டவுன் ஆகக்கூடாது? சப்போஸ் நீங்கள் ரேக்கெட் டேப் பண்ணி முடிச்சு டவுன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஷெட்டிங் ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? அட்டன் பண்ண முடியாது. ஓகேவா? நம்ம ரியாக்ட் பண்ணுறது என்ன இருக்காது? டைம் இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள்? ராக்கெட்டை மேலேயே ஹோல்ட் பண்ணுங்கள். ஷார்ட் அண்ட் பெவல் கிரிப் பிடிச்சி டேப் பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணுங்கள், பண்ண ஃபாஸ்ட் பண்ணுங்கள்.